எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2025ல் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா, அதாவது பீரியட் ஆல்ரெடி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கேஸ் எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அகெயின் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுமான்னு சொல்லி 1-2 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லிடலான்னு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி லைக் 2023ல் எக்ஸாம் நடந்த அப்போவும் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் 1 இயர் அந்த மாதிரி ரொம்ப டிலே ஆனதுக்கப்புறமா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவையில்லை, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் விட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மந்த் கிட்ட ஆக போகுது. ஸோ அப்படிங்கும்போது இப்போதைக்கு அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் வேக்கண்ட் வந்து அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒரு எக்ஸாம்னு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் முன்னாடி வந்து அந்த 400 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து இப்போ மேபி ஒரு 200 or 150 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து மேபி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அசம்ஷன் தான். ஸோ இது உறுதியாக என்னால் சொல்ல முடியாது. பட் போன தடவை இப்படி நடந்துச்சு, அதனால் இந்த தடவையும் அப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் நியூ நோட்டிஃபிகேஷன். அதாவது போஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வரும். அண்ட் மோஸ்ட்லி முன்னாடி அப்ளை பண்ணவங்க வந்து அப்ளை பண்ண தேவை இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see வாட் happens. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, ஐ வில் ரிப்ளை டு தட். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.